கிருபா. சாப்பிடு. பிரீத்தி இந்தா. என்ன பிரீத்தி? ஒன்னும் இல்ல, வாங்க. வாங்க போலாம். போலாம் போலாம். பிரீத்தி, உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம அடிக்கடி இங்க ஷட்டில் விளையாட வருவோமே? ஓஹோ, பிரித்தி அக்காவோட விளையாடி இருப்பாரு. ஆமாமா, ஞாபகம் இருக்கு. சரி, இன்னைக்கு நம்ம என்ன விளையாடலாம்? பேட்மிண்டன், ஃபுட்பால், வாலிபால், ஷட்டில், வாட்ஸ் யுவர் சாய்ஸ்? இப்போ நம்ம வரும்போது அந்த பசங்க விளையாடிட்டு இருந்தாங்கல்ல, கபடி. கபடி விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. நீ கபடிலாம் விளையாடுவியா பிரீத்தி? விளையாடுவே நீ? பிரீத்திக்கு எல்லா கேம்ஸும் ரொம்ப பிடிக்கும், நல்லா விளையாடுவா. சரி வாங்க விளையாடலாம். வா. அம்மா தாயி மகமாயி, கையை நீட்டுமா. அது என்ன வித்தியாசமா இருக்கும்? ஜோசியம். கைரேகை ஜோசியம் ஓகே. அது என்ன? அது சோலி உருட்டி போட்டு பார்ப்பாங்க. அப்படியா? எஸ். நம்மளும் பார்க்கலாமா? ஓ பார்க்கலாமே. பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். இவ்வளவு நாளா நீங்க காதல் பறவையா சிறகடிச்சிட்டு இருந்தீங்க. ஆமா, இப்போ உங்க வாழ்க்கை தொடங்க போகுது. உங்க காதல் சீக்கிரமே கை கூட போகுது. எந்த எதிர்ப்பும் இல்லாம உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நீங்க நினைச்ச மாதிரி சந்தோஷமா இருக்க போறீங்க. உங்க காதல் இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, 7 ஜென்மத்துக்கும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். கண்டிப்பா நல்லபடியா கல்யாணமாகி சந்தோஷமா இருப்பீங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஆனா இதுல ஒரே ஒரு சிக்கல் மட்டும் இருக்கு. இவர் தலைக்கு ஒரு கண்டம் இருக்குமா. ஐயோ, இவர் உயிருக்கு ஆபத்து வரும்னு சொல்றீங்களா? என்னம்மா சொல்றீங்க? அப்படியெல்லாம் ஒன்னும் பயப்பட வேண்டாம்மா. தினமும் குலதெய்வத்தை நினைச்சு கும்பிட்டுக்கிட்டே வந்தா உன் தலைக்கு வந்த ஆபத்து தலைப்பாகையோட போயிடும். நீ ஒன்னும் கவலைப்படாத. பயப்படாம போயிட்டு வாங்க. சரி. இந்தாங்க. அம்மா தாயி மகமாயி. வாங்க வாங்க. யாருக்கு ஜோசியம் பார்க்கணும்? இந்த பொண்ணுக்கு தான். என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். கொஞ்ச நாளா என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறேன். வாமா, வந்து உட்காரு. வாமா, உட்காரு பிரீத்தி. வா பிரீத்தி, கம் ஆன். தாயே அங்காள பரமேஸ்வரி. எதுவும் சரியா வரலையே. உன் கைய கம்மிமா. ஏதோ சரியா வரலன்னு சொன்னீங்க. அப்ப எனக்கு ஏதாவது ஆயிடுமா? அத பாக்கதாமா உன் கைய கேக்குறேன்.
அத பார்த்தாதான் சொல்ல முடியும். கைய காமிமா. அடடா, என்ன அருமையான ரேகை. நான் கூட உனக்கு சோழி சரியா வரலன்னு உனக்கு ராசி நல்லா இல்லைன்னு நினைச்சேன். ஆனா உனக்கு அதிர்ஷ்ட ரேகை ராஜ ரேகை. பெரிய ராஜகுமாரனுக்கு நீ மனைவியாக போற. அந்த யோகம் உனக்கு இருக்குது. இது வரைக்கும் நீ பட்ட கஷ்டம்லாம் தீரப்போகுது. உன் வாழ்க்கையில இனி சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். நீ கல்யாணம் பண்ணி போற வீட்ல ராணி மாதிரி வாழ போற. உனக்கு யாராவது கெடுதல் நினைச்சா அந்த கெடுதல் அவங்களுக்கு தான் போகும். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. உன் வாழ்க்கை அமோகமா இருக்க போகுது. நீ வாழ்ற வாழ்க்கைய பார்த்து எல்லாரும் வயிறெறிய போறாங்க. இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையான்னு மூக்கு மேல விரல் வைக்க போறாங்க. நீ ரொம்ப ராசிக்காரி. இனி உன் வாழ்நாள்ல யாருனாலையும் உன்னை ஒன்னும் பண்ண முடியாது. அப்படி பண்ண நினைச்சா அவங்க தோத்துதான் போவாங்க. சரிங்க. அம்மா, காணிக்க வைமா. அம்மா தாயே. அப்படியே எனக்கும் பாருங்க. உட்காருங்க. உங்க அப்பா அம்மாக்கு இப்ப இருக்கிற ஒரே கவலை உன் கல்யாணம் மட்டும்தான். அதனால வடநாடு முழுசு சுத்தியாச்சு. உனக்காக அவங்க பார்க்காத பொண்ணே கிடையாது. கரெக்டா சொன்னீங்கம்மா. அவங்க பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒன்னும் செட் ஆகலே. அவங்க பார்த்து என்ன பிரயோஜனம்? உன் மனசு அது ஏத்துக்காதே. உனக்கு அந்த பொண்ணுங்க யாரையும் பிடிக்காது, அமையவும் அமையாது. உனக்கு தென்னாட்டு பொண்ணுதான் மனைவியா வரப்போறா. அதுவும் தமிழ் பொண்ணு. கிருபாவை மட்டும் சிங்குக்கு கட்டி வச்சுட்டா போதும். நாம பிரீத்தியை கட்டிக்குவோம். சந்திரிகா அத்துக்கிட்ட இருந்து நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. நம்ம ரோட்டு கிளியர் ஆயிடுச்சு. ஜோசியக்காரி சரியா சொன்னா. இனி அந்த சிங் கிருபாவை விட மாட்டான். நாமளும் இவளை தள்ளி விட்டா நம்ம ரூட் கிளியர் ஆயிடும். அதுக்கப்புறம் விக்ரம கட்டுக்க எனக்கு எந்த தடையும் இருக்காது. அம்மா, இந்த சிங்கு பையன் கட்டிக்க போற பொண்ணோட முத எழுத்து கீ தானே? கீயா? கீ இல்லம்மா, கீ. ஆஹா, இதுல ஏதோ உள்குத்து இருக்கும் போல இருக்கே. சரியா சொல்ற தம்பி. அப்புறம் இந்த கடைசி எழுத்து பா. பா? பா இல்லம்மா, பா. அட ஆமாப்பா. எப்படி இவ்வளவு சரியா சொல்ற? பேசாம எனக்கு அசிஸ்டண்டா வந்திருப்பா. ஆமா பிரசாந்த், நீ பேசாம இந்த அம்மாக்கு அசிஸ்டண்டா போயிடு. நல்லா பொழைச்சுப்ப. ஆமா ஆமா, அந்த பொண்ணு கிடைக்கே நான் என்ன செய்யணும்? ஒரு வழி சொல்லுங்க. அந்த பொண்ணுக்கும் கொஞ்சம் உன்னை பிடிக்கும். ஆனா அது முழு காதலா மாறணும்னா 9 வெள்ளிக்கிழமை அந்த பொண்ணையே சுத்தி சுத்தி வரணும். அந்த பொண்ணே சுத்தி வரணும்னா எப்படி, எங்கே, எத்தனை தடவை சுத்தணும், எத்தனை மணிக்கு சுத்தணும்? சுத்துறதுனா அந்த பொண்ணை சுத்துறது இல்லப்பா,
அந்த பொண்ணோட கண்ணில் படுற மாதிரி அந்த பொண்ணை சுத்தி சுத்தி வரணும். ஆ அந்த பொண்ணு கண்ணில் படுற மாதிரி எப்பவும் இருக்கணும். அப்படியாம்மா? சரிம்மா. இது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். தாராளமா பண்ணிடுறேன். இந்தாங்க. அடுத்து யாருக்கு பார்க்கணும்? சாரு, நீ பாக்குறியா? ஐயோ எனக்கு வேணாம். மறந்தே போயிட்டேன். கிருபா நீ போ. இல்ல எனக்கு வேண்டாம். அப்ப வேற யாரு? ஸ்ரீஜா? எனக்கும் வேண்டாம். வேற யாருக்காச்சும் பாருங்க. அது எப்படி விட முடியும்? நீ பார்த்தே தான் அவனும். வா 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 உட்கார். இரு. உட்காரு. ஸ்ரீஜா, நல்லா வசமா மாட்டின. உன்னை பத்தின உண்மையெல்லாம் அந்த அம்மா புட்டு புட்டு வைக்க போகுது. ஐயோ, இந்த பொம்பளை எல்லாரும் முன்னாடியும் நம்மளை பத்தி சொல்லி அசிங்கப்படுத்திருமோ? கையை கட்டுமா? அட, ஒரு ரேகை கிளி ரேகமா? இருதய ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன கிளி ரேகை? இந்த அம்மா சொல்றது அப்படி இல்ல. கை ரேகைல பல பல டைப்புகள் இருக்கு. சிங்க ரேகை, கரடி ரேகை, ஏன் டைனோசர் ரேகை கூட இருக்கு. இதுல இவங்களுக்கு அமைஞ்சிருக்குது கிளி ரேகை. ஓ, சரியா சொன்னப்பா. கிளினா பச்சை கிளியா? இல்ல இல்ல, அது இலவு காத்து கிளி. இலவு காத்து கிளினா என்ன? சொல்றேன் எல்லாரும் கேளுங்க. ஒரு கிளி டெய்லி வந்து அங்க இல்ல இங்க ஒரு இலவம் பஞ்சு மரத்துல உட்காருமா. அந்த மரம் ஃபுல்லா இலவம் காயா காய்ச்சிருந்துச்சான். அத பார்த்துட்டு நம்ம எவ்வளோ பழம் சாப்பிட்டுருக்கோம், ஆனா இந்த பழத்தை மட்டும் நம்ம சாப்பிடவே இல்லையே, சாப்பிட்டே ஆகணும்னு அந்த மரத்தை சுத்தி சுத்தி வந்துச்சான். ரொம்ப நாள் ஆயிப்போச்சு. ஆனா அந்த இலவங்காய் பழமாகும்னு அந்த கிளியும் காத்துட்டே இருந்துச்சான். ஒரு நாள் அதுக்கான நேரமும் வந்துச்சான். அந்த காய் கலர் மாறி காஞ்சு போய் எல்லா காயும் வெடிச்சு அதுக்குள்ள இருந்து பஞ்சு மட்டும் வந்துச்சான். அப்பதான் அந்த கிளிக்கு புரிய வந்துச்சு, இது வெறும் காய், என்னைக்குமே இது பழுக்கவே பழுக்காதுன்னு. அந்த மாதிரி ஸ்ரீஜாவும் கிடைக்காத ஒரு பொருளுக்காக காலம் முழுக்க காத்திருக்க போறாங்க. இதுதான் உங்க கைரேகை சொல்ல போற பலன். சரியா சொன்ன தம்பி. இந்த பொண்ணுக்கு இருக்கிற ரேகை அந்த ரேகை தான். என்ன பார்த்தா உங்களுக்கு இலவு காத்த கிளி மாதிரியா தெரியுது? நான் யாருன்னு தெரியுமா? எவ்வளவு திமிர் இருந்தா என்ன கேவலமா சொல்லுவ? ஒரு ரேகை தாமா அப்படி சொல்லுது, நானா சொல்றேன். அதுக்கே கோவப்படுற? என்ன பார்த்து நீ அப்படி சொல்லலாமா? ஒழுங்கா அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாதுமா. அப்ப நீ சொன்ன பொய் பலனுக்கு காசும் கிடையாது, காணிக்கையும் கிடையாது. உண்மையை ஏத்துக்கிற மனப்பக்குவம் உன்கிட்ட இல்ல. உன் கையால காசு வாங்கினா அது பாவம். உன் காசும் வேணாம், மண்ணும் வேணாம். போங்க எல்லாரும். ஆமாமா, நீங்க அந்த பிரசாந்துக்கு சொல்லுமா. அவனுக்கு சொன்னதானே தெரியும் நீங்க சொல்றது உண்மையா இல்லையான்னு. உங்க யாருக்கும் இனிமே நான் பார்க்க போறது இல்ல. உண்மையை சொல்லி கெட்ட பேர் வாங்க நான் விரும்பல. தயவு செஞ்சு போயிடுங்க எல்லாரும். போங்க, தயவு செஞ்சு போங்கன்னு சொல்றேன்ல. வந்துட்டாங்க கைரேகை பார்க்க. அடச்சே, உனக்கு கேட்க முடியாம போயிடுச்சே பிரசாந்த். எனக்கு எதுக்கு விக்ரம்? எனக்கு தான் எல்லாமே தெரியுமே. என்னோட முற்காலம் பிற்காலம் எல்லாமே தெரியுமே. அதனாலதான் நான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு இல்ல பிரசாந்த், உன்னோட கல்யாணத்தை பத்தி கேட்கலாம்ல. அதெல்லாம் வேணாம் விக்ரம். அது என்னைக்குமே நடக்காது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. என்னடாச்சு? ஏன் அப்படி சொல்ற? அது ஒரு கதை. என் லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு. எப்படா? இத பத்தி இங்க யார்கிட்டயும் சொல்லவே இல்ல. அதானே 4 வருஷம் ஒன்னா படிச்சோம், ஏன் சொல்லல? ஸ்கூல்ல நடந்த கதையா? இல்ல,
நம்ம காலேஜில் நடந்த கதை தான். நம்ம காலேஜ்ல யாருடா? அவ பேரு கேத்தரின். அவ்வளவு நானும் அவ்வளவு ரொம்ப டீப்பா லவ் பண்ணோம். அடிக்கடி நான் காணாம போயிருவேன். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா? ஒரு வருஷமா நானும் அவ்வளோ பயங்கரமா லவ் பண்ணோம். நான் இல்லாம அவளால கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. அந்த அளவுக்கு எங்களுக்குள்ள லவ். அப்புறம் என்னாச்சு? ஒரே ஒரு காரணம் சொல்லி என்ன அவ வேணான்னு சொல்லிட்டா. அவளுக்கு கிஸ்னா ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே கிஸ் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லுவா. நானும் விடுறதில்ல. அவளை பாக்குற இடத்துல எல்லாம் கிஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஏன் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கிஸ் கொடுத்துட்டே இருப்பேன். அப்புறம் அப்புறம் என்ன பிடிக்கலன்னு விட்டுட்டு போயிட்டா. என்ன மறந்துட்டு போயிட்டா. அச்சச்சோ, ஏன்டா? என்னோட உயரம் தான் காரணம். என்னை விட அவ ரொம்ப அதிக உயரம். ஏன் நம்ம சிங்க விட ஹைட்னா பாத்துக்கோங்களேன். அதனால ஸ்டூல் போட்டு ஏறி நின்னுதான் அவளை கிஸ் பண்ணுவேன். சினிமா தியேட்டர், ஷாப்பிங் மால், பார்க், பீச், ரெஸ்டாரண்ட், பப், டென்னிஸ் கோர்ட், இந்த மாதிரி எல்லா இடமும் அவ போற இடத்துக்குலாம் ஸ்டூல தூக்கிட்டே போவேன். எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. நாளுக்கு நாள் அந்த அவமானத்தை தாங்க முடியாம அவ என்னை விட்டு வேலைக்கு போயிட்டா. என் லவ் இப்படிதான் பிரேக்கப் ஆச்சு. ஓ, காலேஜ்ல எல்லா காதலையும் சேர்த்து வச்சதுக்கு இந்த சம்பவம் தான் காரணமா? ஆமா. அதோட வலி வேதனை இன்னைக்கு வரைக்கும் என்ன போட்டு வாட்டிட்டே இருக்கு. ஆனா அந்த வேதனைய மத்தவங்க யாரும் அனுபவிக்க கூடாதுன்னு நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். சரி, ஃபீல் பண்ணாத. விளையாட ஆரம்பிச்சா மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடும். ஆமா, வாங்க போலாம். ஆமா, ஸ்டேஜா எங்க? தோ அதோ. சரி வாங்க போய் விளையாடலாம். ஓகே. என்ன மச்சான், கபடி எல்லாம் விளையாடுவீங்க? விளையாடி தான் பாப்போம். ரெடி? ஓகே. என் டீம்ல நான், ஹர்பஜன், தாப்பா, அப்புறம் பிரீத்தி. மற்றவங்களாம் ஓன் டீம். அனைவரும் வருக. ஓகே, வாங்க. கம் ஆன் கேர்ள்ஸ். எஸ் எஸ். மகேந்திர பாகுபலி. நானே ஃபர்ஸ்ட் ரைன் போறேன். வாவ். கபடி 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 புரா புரா கபடி 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 வா வா வா. கபடி 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 கபடி. தொட்டுட்டே தொட்டுட்டே கோட்டை தொட்டுட்டே. ஏ ஏ நீ அவுட், வெளிய போ. லூசா நீ? எதை தொட்ட? அதான் அதான் அந்த கோட்டை உங்களை எல்லாம் தாண்டி போய் அந்த கோட்டை தொட்டனே. ஐயோ, அந்த கோட்டை தொடக்கூடாது. இந்த சைடுல நின்னு எங்களை தொட்டுட்டு அப்புறம் இந்த மிடில் லைனை தொடணும். மக்கு, இது தெரியாம கபடி விளையாட வந்துட்ட. இதுல வேற இவர் அந்த டீமுக்கு கேப்டன் வேற. இதை இப்ப இப்படி மாத்திட்டாங்களா? தெரியாம போச்சே. டேய், அது எப்பவுமே அப்படிதான்டா இருக்கு. ஓ ஓ அப்படியா? முதல்ல நீ தான் அவுட், வெளியில போ. நான் வெளிய வா. போடா. கேர்ள்ஸ் வெளிய போடா. அசிங்கப்பட்ட பிரசாந்த். சீக்கிரம் போடா. விக்ரம், நான் ரைட் போறேன். சூப்பர் மச்சான், போ. ஸ்ரீஜா பாத்து. கபடி 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 விடு என்ன.
விடு